ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஷேப்ஸ் வந்து எப்படி போடலாம், அப்புறம் ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் 2 சில்க் த்ரெட் எடுத்து பீடை யூஸ் பண்ணி எண்ணாட் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பை பார்ப்போம். இதில் எப்படி வந்து ஸ்டிச்சஸ் போடுறது அண்ட் ஷார்ப்பான எட்ஜ் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஸ்லாண்டிங்கான லைன் மேலே வந்து நான் குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரேன். உங்களால் எவ்வளோ குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் போட முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக போடுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லாண்டிங் லைனோட எண்டில் வரப்போகிறோம். இப்போ இதில் ஷார்ப்பான எட்ஜ் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டைரக்ஷனில் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த டைரக்ஷன்ல வந்து செயின் ஸ்டிச் போடுறீங்களோ, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போடும்போது நமக்கு ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் நான் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த லைன் மேல வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து கன்டின்யூ பண்றேன். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஷார்ப்பான எட்ஜ் வந்து கிடைக்கும். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். எண்ணாட் எப்படி போடணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சிங்கிள் ஸ்டெப்பில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெப்பில் வந்து எப்படி எண்ணாட் போடுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறது அண்ட் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரதுக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறோம். தென் நம்ம அந்த லைன் மேலேயே வந்து ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ணும்போது நமக்கு ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஷார்ப்பான எட்ஜ் கொண்டு வரலாம். இன்னொரு டெக்னிக் என்னென்னா, நீங்கள் வந்து அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக செயின் ஸ்டிச் போடும்போது, அதாவது அதுக்கு பேர் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது நமக்கு ஒரு ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். ஸோ இந்த 2 டெக்னிக்கும் யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ப் எட்ஜ் வந்து கொண்டு வரலாம். நீடிலையும் த்ரெட்டையும் போட்டு நீங்கள் இழுக்கக்கூடாது. இழுத்தீங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிடும். நம்ம நீடிலையும் த்ரெட்டையும் வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையாங்கிள் ஷேப்பில் சிங்கிள் ஸ்டெப்பில் வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் வந்து டபுள் ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணாட் எப்படி போடணும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷார்ப்பான எட்ஜஸ் எப்படி கொண்டு வரதுன்றது டெக்னிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.